بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், முஃமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹ்வும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ்வும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு நம்மை தடுத்துள்ளார்களோ அப்படியான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அச்சம் இல்லை, கவலை இல்லை என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை இந்த குத்துபாவினூடாக ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே 10 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு அச்சம் கிடையாது, அவர்களுக்கு கவலையும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த அச்சம் இல்லாத, கவலை இல்லாத அந்த மனிதர்கள் யார்? எந்தெந்த பண்புகளை கொண்டவர்களுக்கு அச்சம் இல்லாமல் இருக்கும், கவலை இல்லாமல் இருக்கும் என்பதனை இன்ஷா அல்லாஹ் இந்த குத்துபாவினூடாக நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சில பண்பு கொண்டவர்களை, சில மனிதர்களை இப்படி சொல்கிறான், அடையாளப்படுத்துகிறான். எப்படி என்று சொன்னால் சூரா அல் மாஇதா 5வது அத்தியாயம் 54வது வசனம். இந்த வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு அதில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன் யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் வலா யகாஃபூன லௌமத லாயிம் ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم. அச்சம் இல்லை, கவலை இல்லை என்பவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் நாங்கள் ஒரு சில விடயங்களை ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பொதுவாக எதுக்கு அச்சப்படுவான் என்று சொன்னால், அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பதை நினைத்து அச்சப்படுவான். எதிர்காலம் நான்
நாளை எப்படி இருப்பேன், அடுத்த வாரம் எப்படி இருப்பேன், அடுத்த மாதம் அடுத்த வருஷம் நான் எப்படி இருப்பேன், எனது பொருளாதாரம் எப்படி இருக்கும், எனது வாழ்க்கை எப்படி அமையும், எனது பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எனது குடும்பத்துடைய வாழ்க்கை, எனது மனைவியுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் அமையும் என்று மனிதன் அச்சப்படுவான், பயப்படுவான். வாழ்வதற்கு அச்சப்படுகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏன்? அடுத்த கட்டம் நான் என்ன செய்வேன் என்பது எனக்கு தெரியாது. அடுத்த கட்டம் இப்ப இருக்கின்ற நிலையை விட நல்ல முறையில் எனக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தைரியம் கிடையாது. இப்ப நான் என்ன செய்யறது என்ற அந்த அச்சம் இருக்கிறது. அதே போல இறந்த காலத்தில் தான் செய்த செயல்களை எண்ணி கவலைப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனக்கு இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம், ஆனா இப்படி செய்ய கிடைக்கல, ஒன்றுமே எனக்கு என்று இல்லை, இப்படி கவலைப்படுகின்றவர்கள், இறந்த காலத்தை பற்றி நினைத்து கவலைப்படுகின்றவர்கள், எதிர்காலத்தை நினைத்து அச்சப்படுகின்றவர்கள். இந்த அச்சத்தில் ஒரு வகையான அச்சம் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். நான் ஏற்கனவே சொன்ன குர்ஆன் வசனத்திலே சில மனிதர்களை பற்றி பேசுகின்ற பொழுது வலா யகாஃபூன லௌமத்தல் லாயிம், மனிதர்களுடைய பழிச்சொல்லுக்கு, எந்த ஒரு பழிச்சொல் பேசுகின்றவருடைய பழிச்சொல்லுக்கும் இவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்று எங்களுக்கு மத்தியிலே சில விடயங்கள், மார்க்க விடயங்கள் எப்படி தீர்மானிக்கப்படும் என்று சொன்னால், மார்க்கத்தை வைத்து தீர்மானிக்காமல் மனிதர்களை வைத்து, மனிதர்களுடைய விமர்சனங்களை வைத்து, மனிதர்களுடைய பழிச்சொற்களுக்கு அஞ்சி எடுக்கப்படுகின்ற முடிவுகளை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய மக்கள் எல்லா விஷயங்களிலும் குர்ஆன் ஹதீஸை பேணுவதற்கு தயாரானவர்களாக இருக்கிறார்கள். யாரு? குர்ஆன் சுன்னா அறிந்த மக்கள், குர்ஆன் சுன்னா தெளிவு கிடைத்த மக்கள், சத்தியம் கிடைத்த மக்கள் என்ன செய்வார்கள்? எல்லா விஷயத்திலும் நான் குர்ஆன் ஹதீஸ் முறைப்படி வாழ வேண்டும், அமல்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் மக்களோடு, மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் தீர்மானங்கள், முடிவுகள் எப்படி எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸை வைத்து அல்ல, மக்கள் அல்லது குடும்பம் அல்லது உறவினர்கள் எனக்கு என்ன சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் திருமண விஷயம். திருமணத்தை 100க்கு 100% நான் குர்ஆன் சுன்னா முறைப்படி செய்ய போகிறேன் என்று ஒரு இளைஞன் முன் வருகிறான். வந்தால் அவனுக்கு தடையாக அவனது தாய், அவனுக்கு தடையாக அவனது தந்தை, அவனுக்கு தடையாக அவனது குடும்பம், அவனுக்கு தடையாக அவனது நண்பர்கள், அவனுக்கு தடையாக அவனது ஊர். இப்படி செய்ய வேண்டாம், இப்படி செய்யக்கூடாது, இது குர்ஆன் ஹதீஸாக இருந்தாலும் கொஞ்சம் மாற்றங்களோடு தான் செய்ய வேண்டும் என்று உபதேசிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? நீ குர்ஆன் சுன்னா என்று செய்வாய், நல்லெண்ணத்தோடு செய்வாய், ஆனால் உன்னுடைய திருமணம் முடிந்த பிறகு உன்னை விமர்சிக்கின்றவர்கள் பலர் இருப்பார்கள். அதனால சில மாற்றங்களோடு, சில அட்ஜஸ்ட்மென்ட்களோடு இன்னைக்கு திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ, எந்த முறைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று காட்டி தந்தார்களோ அதனை செய்ய மறுக்கிறார்கள். காரணம் வலா யகாஃபூன லௌமத லாயிம் என்ற அந்த பண்பு கிடையாது. பழிச்சொல் சொல்பவருடைய அந்த பழிச்சொல்லுக்கு நான் அஞ்ச மாட்டேன் என்ற எண்ணம் இல்லை. அவர் அப்படி சொல்லுவாரே, எங்கட மாமா அவர்தான் இவ்வளவு காலமாக என்னை வளர்த்து, என்னை ஆளாக்கி, எனக்கு பணம் தந்து என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றவர்,
அவருடைய வார்த்தையை மீறலாமா? எனது தாய் அன்புக்குரியவள், என்னை பாசத்தோடு இதுவரைக்கும் வளர்த்தவள், அவளுடைய சொல்லை எனக்கு மீற முடியுமா? எனது நானா அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், அவரு எங்களுடைய குடும்பத்துக்கே செலவு செய்கின்றவர், ஏன திருமணத்துக்கே செலவு செய்கின்றவர் அவர்தான், அவருடைய சொல்லை மீறலாமா? அன்பான சகோதரர்களே, இதையெல்லாம் நினைக்கிற நாங்கள், இதையெல்லாம் சிந்திக்கின்ற நாங்கள், இவருடைய சொல்லை தட்டலாமா, அவருடைய சொல்லை தட்டலாமா, இன்னாருடைய சொல்லை தட்டலாமா, அல்லாஹ்வுடைய சொல்லை தட்டலாமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை தட்டலாமா? இப்படி யோசிக்கின்றவர்கள் ஏன் அப்படி யோசிப்பது கிடையாது? உம்மாவுக்கு முன்னால், வாப்பாவுக்கு முன்னால், மாமாவுக்கு முன்னால், உறவினர்களுக்கு முன்னால், நண்பர்களுக்கு முன்னால் அல்லாஹ் சிறியவனா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியவரா? எங்களுக்கு எது பெருசு? அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு பெரியவர்களா, அல்லது எங்களுடைய குடும்பம் எங்களுக்கு பெரியவர்களா? சகோதரர்களே, இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவுடைய தூய்மை பேணப்படாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக பழிச்சொல்லுக்கு அஞ்சுவது என்ற அந்த பண்பு இருக்கிறது. இல்ல, எவங்க எதிர்த்தாலும், ஏண்ட உம்மாதான் எதிர்த்தாலும், எனது தந்தை எதிர்த்தாலும், எவர் எதிர்த்தாலும் நான் குர்ஆன் சுன்னா முறைப்படி தான் செய்வேன் என்று இருந்து பாருங்கள். உங்களுக்கு அச்சம் இல்லை, கவலை இல்லை. அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே 2வது அத்தியாயம் 38வது வசனத்திலே சொல்கிறான். எப்படி என்று பாருங்கள். குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் சொன்னோம் இந்த இடத்தை விட்டு இறங்கி விடுங்கள். யாருக்கு? ஷைத்தானுக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க இறங்கி விடுங்கள், வானத்திலிருந்து இறங்கி விடுங்கள். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி கிடைக்கும், நேர்வழி வரும், சத்தியம் வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறாரோ, ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு அச்சம் கிடையாது, அவர்களுக்கு கவலை கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யாரு எனது நேர்வழியை பின்பற்றுகிறாரோ, உண்மையாகவே பின்பற்றுகின்றவர்கள், அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்றுகின்றவர்கள், அவர்களுக்கு எப்பொழுதுமே அச்சம் இல்லை, எந்த விஷயத்திலும் அச்சம் கிடையாது. அவங்க அப்படி பேசுவாங்க, இவர்கள் இப்படி விமர்சிப்பார்கள், இவர்கள் இன்னார் பின்னால் இப்படி பேசுவார்கள். பேசுறவங்க பேசட்டுமே, எங்களுக்கு என்ன குறைய போகிறது? எங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகிறது? அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், படைத்த ரப்புல் ஆலமீன் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ்வுக்காக நான் முடிவெடுக்கிறேன். இந்த வானம், பூமி, சந்திரன், சூரியன், மலைகள் எல்லாத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் என்னோடு இருக்கிறான், அவனுக்காக நான் முடிவை எடுக்கிறேன். அவர்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு அஞ்சி அல்லாஹ்வுடைய அச்சத்தை விட முடியுமா? சகோதரர்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு மனுஷண்ட உதவி கிடைக்கலன்னா கவலை இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காவிட்டால், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இல்லை. சூரா ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயம் 159வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வஐ யன்சுருக்கும் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் என்று சொன்னால் உங்களை வெல்கின்றவர் யாருமே இல்லை, உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை தோற்கடிப்பவர் யாருமே இல்லை.
வஇயஹ்துல்கும், தொடர்ச்சியாக சொல்கிறான், அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டான், உனக்கு ஏண்ட உதவி கிடையாது. அப்படி என்று சொல்லி அல்லாஹ் கைவிட்டு விட்டான் என்று சொன்னால் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹி, அல்லாஹ்வுக்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்கின்றவர் யார்? கேள்வியா கேட்கிறான். அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இல்ல, அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டான் என்று சொன்னால் உங்களுக்கு உதவி செய்கின்றவன் அவனுக்கு பிறகு யார்? அன்பார்ந்த சகோதரர்களே, வெறுமனே நாங்க பேசலாம், குர்ஆன் சுன்னா, நாங்க தௌஹீது, நாங்க சத்தியவாதிகள், நாங்க நேர்வழியில் இருக்கின்றவர்கள், பித்அத் ஷிர்க் செய்யாதவர்கள். உண்மை அதோடு சேர்த்து இன்னும் உள்ள உண்மை என்ன தெரியுமா? நாங்கள் மக்களுக்கு பயப்படுகின்றவர்கள், மக்களுக்கு அஞ்சக்கூடியவர்கள், மக்கள் ஏசுவார்களோ விமர்சிப்பார்களோ என்று அஞ்சக்கூடியவர்கள். அதையும் சேர்த்துக் கொள்ளணும். எல்லாரும் அல்ல, சிலர். சகோதரர்களே, இன்றைக்கு நேற்று முன்றைய நாள்கள் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மக்களுடைய கொண்டாட்டம் நடைபெறுகிறது. எங்கட முஸ்லிம் மக்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் கொடுக்கிற அதே தன்சல இவர்களும் கொடுக்கிறார்கள். ஏன்? என்னத்துக்கு? என்ன காரணம்? உனக்கு என்ன பிரச்சனை? நல்லிணக்கம், நல்லிணக்கத்துக்காக கொடுக்கிறாங்களாம். நாங்க சகோதரத்துவத்தை பேண வேண்டும், ஒற்றுமையை பேண வேண்டும். இதுக்கு பிறகு எங்களுக்கு அடிக்க கூடாது, எங்களுக்கு ஏசக்கூடாது, எங்களை நல்ல முறைக்கு எங்களை பற்றி நல்லெண்ணம் அவர்கள் ஏற்பட வேண்டும். சகோதரர்களே, உண்மையிலே காரணங்கள் நோக்கங்கள் நல்லாக இருக்கலாம். அவங்களோட மார்க்கத்தை எங்களுக்கு செய்ய முடியுமா? லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம். இதானே கொள்கை. நாங்க அவங்களோட மார்க்கத்தை எடுத்து நாங்க செய்யறோம்டா இது நல்லிணக்கமா, இது சகோதரத்துவமா, இதுவா ஒற்றுமை? அப்படி என்ன அவங்க கும்பிடுறாங்க சிலைகளுக்கு, நாங்களும் கும்பிடுவோமா? அதையும் செய்கிறார்கள். சிலைக்கு மாலை போடுகிறார்கள். என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? உள்ளத்தில் அச்சமா, பயமா? அல்லாஹ்வை விட இவர்களுக்கு நீங்க அஞ்சுகிறீர்களா? அல்லாஹ் அதையும் சொல்கிறான், வலா தகாஃபூஹும், நீங்க அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், வகாஃபூனி, எனக்கு மட்டுமே பயப்படுங்கள் என்று சொல்கிறான். சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 44வது வசனம் சொல்கிறான், ஃபலா தக்ஷவுன் நாஸ், மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய உபதேசம். ஃபலா தக்ஷவுன் நாஸ், மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவன் எந்த பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடாரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற பெரிய ஆட்சியாளனாக இருந்தாலும் பரவாயில்லை, மனுஷன். நீங்களும் மலசலம் கழிக்கிறீர்கள், அவங்களும் மலசலம் கழிக்கிறார்கள். நீங்களும் சாப்பிடுகிறீர்கள், அவர்களும் சாப்பிடுகிறார்கள். நீங்களும் குடிபானம் அருந்துகிறீர்கள், அவர்களும் குடிபானம் அருந்துகிறார்கள். அவங்க மலக்கோ கடவுளோ அல்ல, உங்கள மாதிரி ஒரு மனுஷன். ஃபலா தக்ஷவுன் நாஸ், மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம். வக்ஷவுனி, எனக்கு மாத்திரம் பயப்படுங்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு. பயம் யாருக்கு? பயம் மனுஷனுக்கு பயம், வேற ஒரு காரணமும் இல்லை. அன்பான சகோதரர்களே, அப்ப நாங்க எங்கே இருக்க வேண்டும்? அச்சம் இல்லை, கவலை இல்லை என்ற பட்டியல்ல நாங்க இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இதே போல இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த சிறப்பு லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அச்சமில்லை கவலை இல்லை என்ற அந்த சிறப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கிறது? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸாரா மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அமில ஸாலிஹன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். சூரத்துல் பக்ரா, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க.
சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 62வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அமில ஸாலிஹன், யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்டு நல்லமல் செய்கின்றாரோ, ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய இறைச்சனிடத்திலே அவர்களுக்கு கூலி இருக்கிறது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு அச்சம் கிடையாது, கவலை கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ப யாரு அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறாரோ, அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றவர், அதே போல வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை ஈமான் கொள்கின்றவர், வ அமில ஸாலிஹன், நல்லமல் செய்கின்றவர். 3 விஷயங்கள். ஒன்று அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மறுமை நாளை ஈமான் கொள்ளுதல் 2வது, 3வது நல்லமல் செய்தல். இந்த 3ஐயும் யார் செய்கின்றார்களோ அவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலியும் இருக்கிறது. அதே போல வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவங்களுக்கு அச்சம் கிடையாது, கவலை கிடையாது. சகோதரர்களே, ஒரு மனுஷன் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றான், அழகிய வாழ்க்கை வாழ்கிறான், மன நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறான், ஒரு சக்சஸ் ஆன வாழ்க்கை வாழ்கிறான் என்றால் எது அடையாளமாக இருக்கும் தெரியுமா? வாழ்க்கையில் அவன் எதுக்கும் அஞ்ச மாட்டான், எதுக்குமே அஞ்ச மாட்டான். அவனுடைய பொருளாதாரம் அழிகிறது, இழக்கிறான், அஞ்ச மாட்டான். குடும்பத்திலே பிள்ளைகள் மரணிக்கிறார்கள், அஞ்ச மாட்டான், கவலைப்பட மாட்டான். அதே போல அவனுடைய மனைவியை இழக்கிறான், மனைவி கணவனை இழக்கிறாள். அவன் என்ன செய்வான்? ஒரு உண்மையான விசுவாசி தன்னுடைய மனசை உள்ளத்தை மாற்றிக்கொள்வார்கள். பொதுவாக மனுஷன் என்ன அடிப்படையிலே எந்த இயல்பிலே படைக்கப்பட்டிருக்கிறான் சொன்னால், மனுஷனா பிறந்தாலே அவனோடு அச்சம் இருக்கும், அச்சம் என்ற உணர்வு இருக்கும். அதே போல மனுஷனாக பிறந்தாலே அவனோடு கவலை என்ற உணர்வு இருக்கும். வந்த அச்சம் அப்படியே தங்கிக் கொள்ளாமல் அந்த அச்சத்தை போக்குகின்ற ஒரு மனோநிலை யாரிடம் இருக்கும் என்று சொன்னால், இங்கே சொல்லப்படுகின்ற பண்புகள் உள்ளவர்களிடம். அதே போல கவலை வரும். எனக்கு வாழ்க்கையில கவலையே வரல என்று ஒரு மனுஷனால் சொல்ல முடியாது. நான் 50 வருஷம் வாழ்கிறேன், 100 வருஷம் வாழ்கிறேன், மனுஷன் தான் நான், ஆனா எனக்கு இதுவரைக்கும் அச்சம் வந்தது கிடையாது, கவலை என்பது நான் உணர்ந்ததே கிடையாது என்று சொன்னா பொய் சொல்றான். அல்லாஹ் யாருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்கல. அச்சம் வரும், கவலை வரும். வந்த அச்சத்தை திருப்பி அனுப்ப முடியும் யாருக்கு? வந்த கவலையை திருப்பி அனுப்ப முடியுமானது யாருக்கு? அதுதான் பேச்சு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இன்னும் சொல்கிறான் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 112வது வசனம், பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வ ஹுவ முஹ்சின் ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹி வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். யாரு அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய முகத்துக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுக்காக அவனது திருமுகத்துக்கு கட்டுப்பட்டு நல்லவராக வாழ்கிறாரோ, நல்ல மனுஷனாக நல்லது செய்யக்கூடியவராக யார் வாழ்கிறாரோ, ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹி, அவருக்கு அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அத்தோடு சேர்த்து வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு அச்சம் கிடையாது, அச்சம் இல்லை. வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு கவலையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதே போல சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 262வது வசனம், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ் ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. யார் தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கின்றார்களோ, தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் செலவு செய்கின்றார்களோ,
ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى. செலவு செய்த பிறகு சொல்லிக் காட்டாமல், அதே போல சொல்லிக் காட்டி நோவினை செய்யாமல் யார் இருக்கிறார்களோ, அல்லாஹ் ரெண்டையும் சொல்கிறான், இரண்டையும் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார்கள், அத்தோடு சேர்த்து அதனை தொடர்ந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் சொல்லி காட்ட மாட்டார்கள், சொல்லி காட்டி நோவினை செய்ய மாட்டார்கள். அப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. அவங்க தர்மம் செய்தார்கள், செலவு செய்தார்கள், அதுக்கு கூலி இருக்கிறது. அதே நேரம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு அச்சமும் இல்லை கவலையும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதே போன்ற வார்த்தையை இன்னொரு இடத்தில் சொல்கிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 274வது வசனம், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார் சிர்ரன் வ அலானியா, தங்களுடைய செல்வங்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் யார் செலவு செய்கின்றார்களோ ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அவர்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு அச்சமில்லை கவலை இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மதசவர்களே, இப்ப நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள், நாங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் அல்லாஹ்வுக்காக என்று அமைகின்ற பொழுது எங்களிடம் ஏற்படுகின்ற மனோ வலிமை என்ன என்று சொன்னால், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன். அச்சம் என்பது எனது உள்ளத்திலிருந்து அகன்றுவிடும். அதே போலதான் கவலை. ஒரு மனுஷன் அச்சம் இல்லாமல் கவலை இல்லாமல் வாழ்கிறான் என்றால் அதை விட ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்கிறதா? அன்பார்ந்த சகோதரர்களே, கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். மனுஷன் ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்றான், எளிமை, சொத்துக்கள் கிடையாது, தான் அந்தஸ்துகளும் இல்லை தன்னிடம், அதுபோல உலக மக்கள் தன்னை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை, சாதாரண மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். நான் பணக்காரனாக வேண்டும், நான் அந்தஸ்து உள்ளவனாக ஆக வேண்டும், நான் மக்களால் பேசப்படுகின்ற ஒருவனாக ஆக வேண்டும். இப்படி உள்ளத்திலே பல்லாயிரம் கற்பனைகள் இருக்கும். மனுஷன் என்றால் அப்படித்தானே, மனுஷன் என்றால் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உள்ளத்தில் மனக்கோட்டை, பல கற்பனைகள். நான் அப்படி வாழணும், நான் இப்படி வாழ வேண்டும் என்று மனக்கோட்டை நிரம்பி இருக்கும். ஆனா நினைக்கிறது எல்லாம் நடக்குமா? நினைக்கிறது எல்லாம் நடக்கக்கூடிய உலகமா இது? இல்ல, நினைக்கிறது எல்லாமே நடக்காது. எங்களுக்கு தாராளமா கற்பனை பண்ணலாம், நான் அப்படி வாழணும், இப்படி வாழணும், எனக்கு அது கிடைக்கணும், எனக்கு இது கிடைக்கணும், எவ்வளவோ கற்பனைகள். இந்த கற்பனைகள் சாதாரண கற்பனைகளாக மாத்திரம் இருந்தால் பரவாயில்லை, பாதிப்பு இல்லை, மனுஷனுக்கு பாதிப்பு வராது. நினைக்கலாம், தாராளமாக நினைக்கலாம், சந்திர மண்டலத்தில் நாம் மாளிகை ஒன்று கட்ட வேண்டும் என்று கூட நினைக்கலாம். நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா எங்க தப்பாக ஆகிறது என்று சொன்னால், எங்கே பாதிப்புக்கு உள்ளாகிற நிலைமை வருகிறது என்று சொன்னால், அந்த மனக்கோட்டை கற்பனைகளை யதார்த்தமாக உண்மையாக இது நடக்கணும் என்று நினைச்சால் சந்தோஷமா வாழ மாட்டான். அவனுடைய உள்ளம் எப்பயுமே தடுமாறக்கூடிய உள்ளமாக இருக்கும். அவனுக்கு நிம்மதி இருக்காது, கவலைகள் நிறைந்ததாக காணப்படும். எவங்களை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் உள்ளத்திலே ஒரு வகையான அச்ச உணர்வோடு வாழ்வான். ஏன்? இவருடைய கற்பனை அதிகம். நான் அப்படி வாழ, ஏண்டா இவரு சந்தோஷம், நிகழ்காலம் சந்தோஷமாக இருக்காது. தனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அல்ஹம்துலில்லாஹ், தனக்கு
எனக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு தந்திருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ் என்று வாழ்கின்றவனுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் எவ்வளவு தந்தாலும் எனக்கு போதாது, எனக்கு இன்னும் வேணும், இது போதா என்று குறை சொல்லக்கூடிய மனசோடு எனக்கு தந்திருக்கிற வாழ்க்கை உலகத்துல வேற யாருக்குமே கொடுத்தில்ல, எனக்கு மட்டும்தான் இந்த சோதனைகள், எனக்கு மட்டும்தான் இந்த வேதனைகள், எனக்கு மட்டும்தான் அல்லாஹ் இப்படி எழுதிக்கிறான் அப்படி என்று சொல்லி வாழ்கின்ற வாழ்க்கை கவலை நிறைந்த வாழ்க்கை. கவலையோடு தான் வாழ்றாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த உரையை கேட்கின்ற சகோதரர்கள், இந்த உரையை செய்வெடுக்கின்ற சகோதரிகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையிலே உங்களோட வாழ்க்கை எப்படி அமைஞ்சிக்குது, எப்படி அல்லாஹ் அமைச்சிக்கிறான்? நீங்க கவலைகளோடு தான் வாழ்றீங்களா? அப்ப நீங்க ஒன்றுக்கு 10 முறை யோசிக்க வேண்டும். உங்களோட ஈமான் ஸ்ட்ராங் போதாது. நீங்க கவலையோடு தான் வாழ்றீங்களா? உங்களோட ஈமான் ஸ்ட்ராங் போதாது. நீங்க அல்லாஹ்வை சரியாக நம்பவில்லை, மறுமை நாளை சரியாக நம்பவில்லை, உங்களுடைய அமல்களில் குறைபாடுகள் இருக்கிறது. கவலையோட தான் நீங்க வாழ்றீங்களா? சிலவங்க பேசுவாங்க, என் வாழ்க்கை முழுக்க கவலை தான். குறிப்பாக பெண்கள் என்ன செய்வாங்க, நான் இவரை திருமணம் முடித்திருக்கிறேன், நான் நினைச்சிருந்தால் இவரை விட சிறந்த ஒருவரை முடித்திருக்கலாம், என் வாழ்க்கை வேற மாதிரி இதை விட நன்றாக அமைந்திருக்கும், உங்களை முடிச்சேன், நான் இப்படி வாழ்றேன் என்று முகத்துக்கு முன்னாலேயே கணவனுக்கு பேசுகிற பெண்கள் இருக்கிறார்கள். கலாக்கத்து டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிற ஒரு மாதிரி. அஸ்தக்ஃபிருல்லாஹ். எப்படி அல்லாஹ்வில் குறை காணுகின்றவர்களாக, அல்லாஹ்வுடைய கதிருக்கு, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுக்கு மாற்றமாக பேசக்கூடியவர்களாக சிலர் இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் ஆண்கள், பாப்பாக்கும் உம்மாக்கும் குறை பேசக்கூடியவர்கள். உங்களுக்கு மகனாக நான் பிறந்து விட்டேன், உங்களுக்கு மகனாக நான் பிறந்து விட்டேன், நான் மட்டும் ஒரு கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்திருந்தால் ஏன நிலைமை வேற வாய்க்கும். உண்மைதான், பிறந்திருந்தா வேற மாதிரி தான். பிறக்கல்லையே, அல்லாஹ் பிறக்க வச்சது இங்க, அது மாதிரி வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. நீங்க முஸ்லிம் பாப்பாக்கும் முஸ்லிம் உம்மாக்கும் பிறந்திருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். நீங்க ஃபிரௌன் மாதிரி ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா நிலைமை என்ன? அவர்களே, அப்ப அல்லாஹ்வுக்கே குறை சொல்லக்கூடிய மனோநிலை யாருக்கு ஏற்படும் என்றால், ஈமானில் குறைபாடு உள்ளவர், மறுமை நம்பிக்கையிலே குறைபாடு உள்ளவர், இவங்களுக்கு தான் கவலை, இவங்களுக்கு தான் பயம். யார் ஸ்ட்ராங்காக அல்லாஹ்வை நம்புகிறானோ, யார் ஸ்ட்ராங்காக மறுமை நாளை நம்புகிறானோ, யார் அமல் செய்கிறாரோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவங்க அச்சம் கிடையாது, வலாஹும் யஹ்ஸனூன், கவலை கிடையாது. இது அல்லாஹ் தஆலா சொல்கின்ற வாக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அச்சம் இல்லை, கவலை இல்லை என்ற தலைப்பிலே சில குர்ஆன் வசனங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு குர்ஆன் வசனம், சூரா ஃபுஸ்ஸிலத் 30வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. அல்லாஹ் சொல்கிறான், யார் எங்கள் இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லி ثم استقاموا, அதிலே நிலையாக இருக்கின்றார்களோ, உறுதியானவர்களாக இருக்கின்றார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மேல்
மலக்குமார்கள் அவர்கள் மீது இறங்குவார்கள். இறங்கி அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யாருக்கு? எங்கள் ரப்பு அல்லாஹ் என்ற கொள்கையோடு ரப்புடைய மார்க்கத்திலே நிலையாக உறுதியாக இருக்கின்றார்களே, அவர்களை பார்த்து மலக்குகள் சொல்லுவார்கள், லா தகாஃபு, நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் அஞ்ச வேண்டாம், வலா தஹ்சனு, கவலையும் பட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். மலக்குமார்கள் சொல்லுவார்கள் எங்கள் மீது இறங்கி என்னவாம், கவலைப்படாதீங்க, அச்சப்படாதீர்கள் என்று சொல்வதோடு வஅப்ஷிரு பில் ஜன்னah அல்லதி குன்தும் துஅதுன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நன்மாராயமும் கூறப்படும். சகோதரர்களே, இந்த வாழ்க்கையை நாங்கள் உணராவிட்டால் நாங்கள் எங்களை பல தடவைகள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கை எப்படி போகுது? அச்சத்தோடு உள்ள வாழ்க்கையா, கவலையோடு உள்ள வாழ்க்கையா? மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். இன்னும் மார்க்கத்தோடு நான் தொடர்பாக வேண்டும், இன்னும் எனது ஈமானை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், குறைபாட்டிலே இருக்கிறோம் என்பதனை உணர வேண்டும். அன்பான சகோதரர்களே, எனவே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். நாங்கள் அச்சமில்லாத கவலை இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ்வை நம்பி மறுமை நாளை நம்பி நல்லமல்கள் செய்வதன் மூலமாக அடைந்து கொள்ளலாம் என்ற வாக்கை அல்லாஹு தஆலா தருகிறான். அல்லாஹு தஆலா இன்னொரு சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அல்லாஹ்வின் நேசர்கள், அவுலியா உல்லாஹ், அல்லாஹ்வின் நேசர்கள். அவுலியா என்று சொன்னால் இந்த எங்களை எதிர்க்கின்ற மக்கள் சொல்கிற அவுலியா அவுலியா, அந்த அவுலியா அல்ல, அவுலியா உல்லாஹ், அல்லாஹ்வின் நேசர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த அல்லாஹ்வின் நேசர்கள் யார் தெரியுமா? பின்னால் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், விசுவாசம் கொண்டவர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். இவர்கள் தான் அவுலியா உல்லாஹ், அல்லாஹ்வின் நேசர்கள். இவங்க என்னவாம்? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்களுக்கு கவலை இல்லை, அச்சம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொடர்ச்சியாக லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்துத் துன்யா வ ஃபில் ஆகிரா, அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நன்மாராயம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, எனவே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம் என்ற செய்தி இந்த குதுபாவினூடாக சொல்லிக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன்